Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல டிஃபரண்டான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ஈவினிங் டைம்ல செய்யறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும், நல்ல காரசாரமா டிஃபரண்டா இருக்கும். அதை செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து மாவு ஜவ்வரிசி. இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது ஒரு ஜல்லடையில வடிகட்டி இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், 3ல இருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு முழுசா சேர்த்துக்கோங்க. வேற எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை இந்த மாதிரி மைய அரைக்காம கொஞ்சம் கொரகரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இதை தனியா வச்சிடலாம். இப்போ நம்ம அரை வச்ச ஜவ்வரிசி எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா இருக்கணும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல ஜவ்வரிசி வந்து நமக்கு 1-2 உடைஞ்சு கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து கூட கலந்துக்கலாம். இதுல இருந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டையை அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க. இது போல நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காய் மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதை சுத்திலும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா உருண்டையை செஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை செஞ்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக அளவு எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. இந்த உருண்டை வந்து பாதி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சைடா நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறி வர ஆரம்பிக்கு. இந்த சமயத்துல நம்ம அதை வெளியில எடுத்துடலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள நல்ல ஒரு காரசாரமான ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.